வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து 500 kg பேன் மிக்சர். இது வந்து மொபைல் டைப் பேன் மிக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபவுண்டரி யூஸ்க்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டோவிங் டைப்போட வீல் டைப்போட அட்டாச் ஆயிரும். இது வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். இதே மாடல்ல வந்து நம்ம கிட்ட ஸ்டாண்ட் டைப்பும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா V9 டைப் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். V9 டைப் வித் 20 HP மோட்டரோட V9 கியர் பாக்ஸும் அதுக்கு வந்து 20 HP மோட்டரும் இது பண்ணிருக்கோம். சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா சைட்ல மெஸ் கொடுத்துருக்கோம். சுத்தியும் வந்து சைட்ல மெஸ் கொடுத்துருக்கோம். பேனல் போர்டோட அட்டாச் ஆகி வந்துடும். நீங்க தனியா ஸ்டார்டர் வைக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்லை. மிஷினோடய உங்களுக்கு அந்த பேனல் போர்டு வந்துடும். அந்த பேனல் போர்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து நாங்க ஒரு வெல்டு மெஸ் கொடுத்துருக்கோம். இந்த வெல்டு மெஸ் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக பண்ணியிருக்கு. இந்த வெல்டு மெஸ் க்ளோஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் மிஷின் ஆன் ஆகும். இல்லைன்னா மிஷின் ஆன் ஆகாது. இங்க ஒரு லிமிட் ஸ்விட்ச், இந்த பக்கம் ஒரு லிமிட் ஸ்விட்ச், 2 லிமிட் ஸ்விட்ச் இருக்கு இல்லைங்க. இந்த 2 லிமிட் ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த மிஷின் ரன் ஆகும். இல்லைன்னா இந்த மிஷின் ரன் ஆகாது. அதாவது எப்படி என்னன்னா அந்த வெல்டு மெஸ் வந்து மேல இருக்க இது வந்து க்ளோஸ்ல இருக்கணும். க்ளோஸ்ல இருந்தா மட்டும்தான் மிஷின் ஆன் ஆகும். இப்போ மிஷின் ஆன் பண்ணி காட்டுற ரன்னிங்க பாத்துக்கோங்க. ஆன் ஆஃப் சுவிட்சோட வந்துடும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மிஷின் ரன் ஆகும்.